இந்த செயிண்ட் யாருன்னா, அவர் பேர் வந்து செயிண்ட் டேமியன். டேமியன் ஆஃப் மொலக்காய்ன்னு சொல்றாங்க. ஆனா, அவருடைய இயற்பெயர் வந்து ஜோசப். இவர் வந்து கிங்டம் ஆஃப் பெல்ஜியம். அதாவது பெல்ஜியத்தில வந்து ட்ரெமெலோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அவங்க வீட்ல மொத்தம் 7 குழந்தைகள். அதில இவர் 7வது. இவர் தான் கடைசி குழந்தை. ஏற்கனவே அவருடைய மூத்த சகோதரிகள் 2 பேர் வந்து சிஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. இன்னொருது வந்து இவரோட பிரதர் ஒருத்தவரும் வந்து காங்கிரிகேஷன் ஆஃப் சேக்ரட் ஹார்ட்ல ஜீசஸ் அண்ட் மேரி காங்கிரிகேஷன் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் ஜீசஸ் மேரியில் வந்து அவரும் வந்து ஃபாதராக ஆயிட்டார். அவரோட பேர் வந்து அகஸ்டே. இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து படிப்பை நிறுத்திட்டு 13 வயசுலேருந்து ஃபேமிலியோட அந்த விவசாய ஃபார்ம் இருக்கு இல்லையா, விவசாய பண்ணையில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு இவங்க அப்பாவுக்கு உதவியா. அந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து இவருக்கு ஆம், இவரோட 18வது வயசில் இவருக்கும் ஃபாதர் ஆகணுன்ற ஒரு ஆசை ஏற்படுது. அதை அவங்க தந்தைக்கிட்டே சொல்லிட்டு இவர் வந்து அவங்க சகோதரர் இருந்த அதே சபையில் போய் ஃபாதராக சேர போகிறாரு. ஆனால் அந்த சபையில் வந்து இவரை ஃபாதர் ஆக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கலை. ஏன்னா இவருக்கு படிப்பறிவே இல்லைன்றதுனால இவரை ஃபாதர் ஆக்க வேணான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் மேலே அதிக விசுவாசம். அதனால் அவர்கிட்ட ரொம்ப வேண்டுறாரு. இந்த நேரத்தில் அவங்க பிரதர் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறக்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஹவாயில் மிஷினரியாக போகிறதுக்கு தயாராக இருந்தார். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவர் இறந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு அந்த சபை முடிச்சிட்ருக்கும்போது இவர் வந்து நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்காக இவருக்கு அவசர அவசரமாக வந்து ஒரு 4 வருஷத்துலேயே படிக்க வச்சு இவர் ஃபாதராக்கி இவர் வந்து ஹவாய்க்கு அனுப்புகிறாங்க. ஹவாய்க்கு இவரோட பணி என்னென்னா, ஹவாயில் இருக்கிற லெப்பரசிஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அங்கே ஒரு லெப்பரசி இல்லம் கட்டன்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹவாய் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த லெப்பரசிஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் அவங்கள பாதுகாக்கிறது தான் இவங்க வேலை. இவர் 1840ஆம் ஆண்டு பிறந்தார். அந்த நேரத்துலலாம் அந்த லெப்பரசிஸை வந்து ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க, ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த லெப்ரஸிக்கு அப்போலாம் ரொம்ப மருந்து இல்லை, ரொம்ப பயங்கரமான நோயாக அது கருதப்பட்டது. அது அதனால் இவர் என்ன பண்ணார், அவங்களெல்லாம் போய் சேர்த்து ஒன்றா ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டி அங்கே வந்து இவங்கள வந்து தங்க வச்சு அவங்களுக்கு இவர் இவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்து இவர் பண்ணுறாரு. அதே நேரத்தில் இவர் நற்கருணை மேலே அதிகமான பக்தி இருந்ததுனால இவரை வந்து அப்போஸ்டல் ஆஃப் யூக்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறாரு. பிற்காலத்தில் வந்து இவருக்கும் வந்து அதே ரொம்ப சர்வீஸ் பண்ணி இவருக்கும் அதே நோய் வந்து பாதிக்கப்பட்டு தன்னுடைய 49வது வயசில் இவர் காலமாகிறாரு. பிற்காலத்தில் வந்து இவர் புனிதராக மாறி நல்ல நிலைமையில் இவரை வந்து பாராட்டி இவர் வந்து ஒரு வேத சாட்சியாகவும் மாறி இவர் வேத சாட்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வேலை செஞ்சு நோய் வந்து இறந்ததுனால இவரை வந்து அமெரிக்க கவர்மெண்ட் கௌரவிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட்.